குறிப்பா இப்போ ஏற்கனவே நீங்க இருந்த கட்சி அதிமுக. அதிமுகவுடைய செயல்பாடு தேர்தல் நேரத்தில் அதிமுக இல்ல ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் இருந்தீங்க. பிரச்சாரத்துக்கு போனேன் ஓபிஎஸ் சார் கூட. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு அதிமுகவுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா நிறைய பேர் வந்து தேர்தல் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க, தொகுதி பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் அதிமுக எதுவுமே பண்ணல. சார் எனக்கு உண்மையாலுமே இந்த அதிமுகவுடைய சோசியம் தெரியலைங்க. ஆக்சுவலா தான் வினை தன்னை சுடணுங்கிற மாதிரி நாம என்ன செய்யறோமோ அதை நம்மள இருக்குங்க. அதை நீங்க பார்க்கணும். இது வந்து நான் பாஜகவுக்கும் சரி, திமுகவுக்கும் சரி, அதிமுகவுக்கும் சரி, நாம என்ன செய்யறோமோ அதுதான் நாளைக்கு விளையும். அதை போன்று இந்த தேர்தலில் முடிந்தவரை அவங்கவுங்க தன்னுடைய இடத்தை தக்க வைக்கிறதுக்கு பயங்கர போட்டி போடுறது. கபடி 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 கபடிட்டு முடிஞ்ச வரைக்கும் வருவாங்க. ஸோ அதனால இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல்ங்கிறதுனால எனக்கு மாநில கட்சிகளுடைய நிலையை என்னால் யோசிச்சு பார்க்க முடியாது. இது இவங்களுக்கான தேர்தல் கிடையாதுங்கிறது நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வள்ளிக்கும்மி எல்லா பக்கம் பாரம்பரியமா நடந்துட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கமெண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்களும் அதை கலந்துட்டு அதை வந்து அப்படிங்கிற நீங்களும் அதுல ஆடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பரவலா போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நான் 30 வருஷமா அது கூட இருக்கேன், ஆடுறேங்கிறதெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு வள்ளிக்கும்மியினுடைய அரங்கேற்றம் அதை நான் ஆடி நடக்கு. நான் ஆட போறேன் வள்ளிக்கும்மி அரங்கேற்றம் கூடிய சீக்கிரம். கண்டிப்பா இல்ல ஐயோ ரொம்ப நல்ல மனுஷன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி நான் அண்ணாமலை சாரை பத்தி சொன்னோம்னா அன்புமணி சார் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா 33 வயசுல 108 ஆம்புலன்ஸ் முதல் கொண்டு 108 அது வந்து அதெல்லாம் பாராட்டி வெளிநாட்டில் பாராளுமன்ற வளாகத்தில் வெளிநாட்டில் வந்து அவருக்கு ஒரு பலகையே திறந்திருக்காங்க. பெரிய விஷயம். அவர் நல்ல திறம்பட நிர்வாகம் பண்ண ஒரு மனிதர். அந்த விஷயத்துல மறுக்க முடியாது. எப்பவுமே மதுவுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஆப்போசிட்டாவே இருப்பாரு. விவசாயம் நல்லா வரும்னு நினைப்பாரு. ஒரு நல்ல ஒரு சமூக சிந்தனையான ஒரு அறிவான ஒரு தலைவர் சார். இல்ல தெரியல அவங்க எல்லாம் என்ன கூட்டணி நடக்குது, யாரு எங்க சேர்றாங்க. தேர்தலுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல. யார் எந்த கட்சிக்கு போறாங்க, யாரு கூட சேர்றாங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் என்ன மாதிரி. அப்புறம் பேரங்கள் இருக்கு, சீட்டு பேரம், ராஜ்யசபா பேரம், அப்புறம் பணம், இந்த பேரங்கள்லாம் இருக்குல்ல. எல்லாம் நடக்கணும்ல. எல்லாம் நடந்து ஒரு கூட்டணி வர்றதுங்கிறது பெரிய விஷயம் தான்.